தமிழ்நாட்டுல இருக்க இந்த கிராமத்துல மது குடிச்சாவோ இல்ல வரதட்சணை வாங்கினாவோ தண்டனையாமே. பல நூற்றாண்டுகளுக்கு முன் திருச்சி கொள்ளிடம் பகுதியில இருந்து விழுப்புரம் மாவட்டத்துல வேடவர் இனத்தை சார்ந்த 350 குடும்பத்தினர் இடம்பெயர்ந்தாங்க. இப்போ இந்த சிறிய கிராமமானது ஆலவிலாம்பட்டி அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த கிராமத்துல என்ன ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா, இந்த ஊர்ல இருக்கும் யாரும் மதுவோ போதைப் பொருளையோ தொடரதே இல்ல. இதை தவிர வரதட்சணை கொடுப்பதோ இல்ல வாங்குவதும் கிடையாது. இதை ஒரு கொள்கையாவே இவங்க கடைபிடிச்சிட்டு வராங்க. இவங்க வணங்கும் தெய்வங்களான ராமசாமி, பொன்னழகு சாமிகளுக்கு இவங்க முன்னோர்கள் செய்த அந்த சத்தியத்தை இப்ப வர கடைபிடிச்சிட்டு வராங்களாம். இதை ஊரின் நுழைவாயில கல்வெட்டுல பதிச்சும் வச்சிருக்காங்க. அதே போல குற்றங்களை தடுக்க ஊர் முழுவதும் கேமராக்கள்ல இந்த ஊர் இளைஞர்கள் அவங்களுடைய சொந்த செலவுல பொருத்திருக்காங்க. இதனால ஊர் மக்கள் காவல் நிலையங்களுக்கு ரொம்ப போறதில்ல. ஊர் கட்டுப்பாட்டை மீறினா இவங்களுக்கு தண்டனை அப்படின்னு சொல்லப்படுது. அது எது மாதிரி தண்டனையா இருக்கும்னா, இவங்க குடும்பத்துல நடக்கும் சுபதுக்க நிகழ்ச்சிகளுக்கு ஊர் மக்கள் யாருமே வந்து கலந்துக்க மாட்டாங்க. அதனாலேயே கிராமத்துல மது உள்ளிட்ட போதைப் பொருட்கள், வரதட்சணை வாங்கக்கூடாது அப்படின்ற கட்டுப்பாடு தலைமுறையா ரொம்பவே தீவிரமா கடைபிடிச்சிட்டு வராங்க.